ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸு டெக்னிக்கில் மல்டிப்ளிகேஷன்லேயே டிஃப்ரெண்ட் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து இக்னோர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறோம். இது வந்து ரஷ்யன் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. அதான் என்னென்னா இப்போ 41x8 இருக்குங்களே வச்சுக்கோங்க. 41x8 அந்த ஒரு சைடு டபுள் ஆக்கணும், இன்னொரு சைடு வந்து அதை ஹாஃபாக குறைக்கணும். அவ்வளோதான் லாஜிக். இது எப்படி சொல்கிறேன்னா, ரெண்டு நம்பர்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஏ இன்ட்டு பின்னு வச்சுங்களேன். ஏயை வந்து ஸ்கொயர் பண்ணணும், அதை இரண்டாக்கணும். பியை வந்து என்ன பண்ணிங்கன்னா ஆஃபாக பண்ணணும். ஸோ லாஜிக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். சரிங்களா? நீங்கள் புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 41 வந்து பார்த்தீங்கன்னா அதை டபுள் பண்ணுறேன், 82 ஆயிடுது. 8 ஆஃப் பண்ணுறேன், 4 ஆயிடுது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 82 வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பண்ணுறேன், 164 ஆகுது. எது வரைக்கும் பண்ணுறேன்னா ஒரு பக்கம் வந்து 1 வரும். சரிங்களா? நீங்கள் பாதி பாதியாக குறைக்கலாம். அது 1 வர வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ரைட்டுங்களா? அடுத்தது 82 டபுள் பண்ணிங்கன்னா 164. இங்கிட்ட 4 வந்து நீங்கள் பாதியாக குறைச்சிங்கன்னா 2. ஸோ 164 டபுள் பண்ணிங்கன்னா 328 இன்ட்டு 1 328. இன்றைக்கி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 இன்ட்டு 8 1 இன்ட்டு 8 8. ஸோ 4 இன்ட்டு 8 32. ஸோ எனக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் இதெல்லாம் தெரியல அப்படின்றவங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு. சரிங்களா? இதுவும் பழகிட்டிங்கன்னா ஈஸியாகிடும். ரைட்டுங்களா? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமமாக தெரியும். பாருங்கள், அடுத்தது அதே மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். 21 இன்ட்டு 32. ஸோ டபுள் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஆஃபாக குறைச்சிருக்கோம், டபுள் பண்ணியிருக்கேன், ஆஃபாக குறைச்சிருக்கோம். ஸோ அப்படியே கடைசியாக 1 வர வரைக்கும் பண்ணியிருக்கோம். 672. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.